விஞ்ஞானத்துடன் ஓர் காதல். விஞ்ஞானம் என்பது தனக்கென ஒரு தனித்துவமான பிரபஞ்சம். அது கண்களால் பார்க்க முடியாததை விவரிக்கிறது, கைப்பற்ற முடியாததை உணர்த்துகிறது, மனதை மட்டுமல்ல, மனதின் எல்லைகளையும் மீறி பயணிக்கச் செய்கிறது. விஞ்ஞானத்தை புரிந்துகொள்வது என்பது பிரபஞ்சத்தை காதலிப்பது போலே ஒரு அழகான அனுபவமாக இருக்கிறது. விஞ்ஞானம் ஒரு கலை. விஞ்ஞானத்தை பற்றி நாம் எப்போதும் ஒரு கடினமான துறை என்று நினைப்பது தவறு. இது ஒரு கலை. ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்பும் ஒரு கற்பனை சிற்பமாக தோன்றும். நியூட்டன் தன் மேலே ஒரு ஆப்பிள் விழுந்ததை கவனிக்காமல் விட்டிருந்தால் ஈர்ப்பு விசையை நாம் அறியவில்லையோ என்கிற எண்ணமே கேளிக்கையாக தோன்றும். ஆனால் அதில் சிக்கிய கலைநயம் விஞ்ஞானத்தை அழகாக்குகிறது. அறியாமை முதல் ஆர்வம் வரை. விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள ஒரு முக்கிய மூலமாகும் காரியம் ஆர்வம். குழந்தைகள் இரவு வானத்தை பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்கள் என்னவாக இருக்கும் என்று கேட்ட கேள்வி விஞ்ஞானத்தின் அடிப்படை சக்கரத்தை இயக்குகிறது. அதே ஆர்வம் நம்மை ஒவ்வொரு கேள்வியின் வழியாக பயணிக்க செய்து விடுகின்றது. கேள்விகள் மட்டும் வழிகாட்டாது, அவற்றை நாம் ஆய்வு செய்யும் முறையும் முக்கியம். ஒரு பரிசோதனை திடல் நமக்கு ஆய்வுகளின் முக்கியத்தை உணர்த்தும். சாதனைகளின் எழுச்சியும் தோல்விகளின் சோகமும் எவ்வளவு ஆழமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. விஞ்ஞானத்தை காதலிக்க என்ன செய்ய வேண்டும்? 1. கேள்வி கேளுங்கள். ஏன் என்ற கேள்வியை தாண்டி எப்படி மற்றும் எவ்வாறு என அதிகம் கேளுங்கள். 2. சிறு விஷயங்களில் விசாலமானதை காணுங்கள். ஒரு தேன் கூட்டின் அமைப்பு, ஒரு ஒவி கீற்றின் மின்னும் தன்மை, இவை அனைத்தும் விஞ்ஞானத்தின் பொக்கிஷங்களே. 3. நம்மை சுற்றியுள்ள விஷயங்களை ஆராயுங்கள். தரையில் படும் ஒரு சிலிர்க்கும் காற்றின் சலசலப்பும் விஞ்ஞானத்தின் வெற்றி சிதறல்களே. 4. தகவல் தேடுங்கள். புத்தகங்கள், டாக்குமெண்டரி, விஞ்ஞான பேச்சுகள் போன்றவற்றின் மூலம் உங்களை மூழ்கடிக்கவும். 5. சோதனைகளை செய்யுங்கள். ஒரு சிறு பிரச்சனைக்கே கூட ஒரு தீர்வை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் சமையலறை கூட விஞ்ஞான பரிசோதனை மையமாக மாறலாம். காதலின் சுவாரஸ்யமும் விஞ்ஞானத்தின் சுவையும். காதல் சுவாரஸ்யமற்றது என்றால் அது காதல் அல்ல. அது போலவே விஞ்ஞானம் சுவாரஸ்யமற்றது என்றால் அது உண்மையான விஞ்ஞானம் அல்ல. ஒவ்வொரு பொருளின் பின்னும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு பதில் இருக்கிறது. இந்த இரகசியங்களை ஆராய்ந்தால் மட்டுமே நாம் பிரபஞ்சத்தின் அழகை உணர முடியும். விஞ்ஞானம் காதலின் பாணியில் எம்மை மயங்க வைக்கும். அது எளிய உணர்வுகளுடன் கோட்பாட்டினையும் எண்ண கருக்களையும் சேர்த்து நம்மை அதன் தூய்மையான உணர்வில் மூழ்கடிக்கின்றது. இதுதான் விஞ்ஞானத்தின் அழகு. அது புரிய வேண்டும் என்றால் முதலில் அதை காதலிக்க வேண்டும். அதே போல அது காதலிக்க வேண்டும் என்றால் அதை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். இவ்வாறு விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளும் பயணத்தில் உங்கள் ஆர்வமும் உங்கள் முயற்சிகளும் உங்கள் நண்பர்களாக இருந்தால் விஞ்ஞானமும் உங்களுடைய நித்திய காதலாகவே இருக்கும்.